தமிழக அரசியல் களம் தற்போது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது என்பது உண்மைதான். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நீங்கள் சொல்லும் சில விஷயங்கள் தற்போதைய கள நிலவரத்தோடு ஒத்துப்போகின்றன. நீங்கள் குறிப்பிட்ட தகவல்களை அலசிப் பார்த்தால், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே முதல் தேர்தலிலேயே விஜய் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பிடித்திருப்பது ஆச்சரியமான விஷயமல்ல. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் ஆதரவு அவருக்கு பெரிய பலமாகத் தெரிகிறது. சில தொகுதிகளில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் விஜயை நோக்கி நகர்ந்திருப்பது தெரிகிறது. சீமானின் நாம் தமிழர் என்டிகே சீமான் கடந்த தேர்தல்களில் படிப்படியாக வளர்ந்து வந்தார். ஆனால் இம்முறை டிவிசியில் டிவிகே புதிய வருகையாலும் வாக்குகள் சிதறியதாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காமல் பின்னடைவை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எப்போதும் கையில் வைத்துள்ளனர். அதிமுக ஏடிஎம்கே நீங்கள் சொல்வது போல் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுவது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சவால்தான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலுவாக நின்றாலும் மும்முனை அல்லது 4 முனை போட்டியில் வாக்குகள் பிரியும் போது இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திமுக vs டிவிசி விஜய் சொன்னது போலவே களம் இப்போது திமுக மற்றும் டிவிசிக்கு இடையிலான போட்டியாக மாறுகிறதா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் முழுமையான அதிகாரப்பூர்வ முடிவுகள் வரும்போது தெளிவாகத் தெரியும். நீங்கள் கணித்தது போலவே அரசியல் மாற்றங்கள் நிகழுமா அல்லது பெரிய கட்சிகள் மீண்டும் தங்கள் பலத்தை நிரூபிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.